அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி 25வது பாடல். பின்னே தீர்ந்துன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகு கபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்தேனே. ஆட்டி படைக்கும் 3 தலைவர்களுக்கும் தாயானவள் நீ. உலகம் வந்த உயிர்கள் யாவையும் பெருமைப்பிணி பெற்றவைதான். இந்த பெருமைப்பிணி விலக வேண்டும். ஆனால் அதற்கான வழி எது? அது அவளது திருநாமத்தை எண்ணியவுடன் பிறப்பில் விளக்கும் அரிய மருந்தாக மாமருந்தாக இருக்கிறாய் நீ. நின்னை துதித்து வழிபடும் பக்தியுள்ள அடியார்களுடன் வழிபட்டு அவர்களை பணிந்தும் மதித்தும் வழிபட்டும் உபசரித்தும் வந்தேன். எல்லோரும் என்னை வழிபட்டு பிறப்பிணியின் தொடரை அறுக்கும் உபாயமாக உள்ளவள் நீ என்று தெரிந்து கொள்ள முற்பிறப்பில் என்ன தவம் செய்தேனோ உன்னை ஒருபோதும் மறவாது நிலைத்து நின்று துதித்து வருவேன். இனி எனக்கு குறையின்றி எதுவும் கிடையாது. பாடல் 26. ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழலனல் கோமளம் நாரும் நின் தாளினைக்கே நான் தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. மனம் வீசும் கடமை மலர் அணிந்த அழகிய கூந்தலுடைய தேவியே, நின்னை துதிக்கும் அடியவர்கள் யாராம்? அவர்கள் எத்தகையவர்கள்? 7 உலகங்களையும் படைத்தும் அதனை முறைப்படி விதிப்படி பாதுகாத்தும் தமக்குரிய தொழிலை புரிந்து வருகிற மூர்த்திகளே துதிக்கும் வழிபடும் அடியார்களான மும்மூர்த்திகள். இவ்வாறான உயர்வான வழிபடும் அடியவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க நான் ஒரு சிறு துளியும் பொருந்தாதவன். இவ்வாறான நிலையில் எனது வாசனை மிகுந்த இரு திருவடிகளுக்கு எந்நிலையிலும் ஒருபோதும் எதற்கும் பற்றாது அடியேனுடைய நாவிலே வந்து பொருளற்ற மொழிகளை துதிகளை நீ ஏற்றுக்கொண்டு எண்ணம் பெற்றது உண்மையில் வேடிக்கையானது என்ற செயலே என்று நான் இன்றும் கருதுவேன்.